இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பூண்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீழே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயம், ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்து, மிளகு எல்லாத்தையும் இடித்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு. வதக்கும் போதே நல்ல கம கமன்னு வாசனை வருது. இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைச்சி இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம மசாலாவை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம புளி தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. உப்பு சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. மீன் குழம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். நான் வந்து இன்றைக்கி மத்தி மீன் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து மீன் சேர்த்துடுறேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு முடிச்சிருங்க. மீன் நல்லா குக்காகி வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி தழை அதனால் சேர்க்கல. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.